Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நாம ஹிந்தில நம்பர்ஸ் கத்துக்கலாமா? ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ரெடியா? ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஹிந்தில நம்பர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? வாங்க பார்க்கலாம். ஹிந்தில எண்களுக்கு சங்க்யா அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட சேர்ந்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சங்க்யா. அடடா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அவ்வளவுதான். இப்போ நாம ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த பகுதிக்கு வந்தாச்சு. 1ல இருந்து 10 வரைக்கும் 1 to 10 ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம முதல் நம்பர் 1. இது ஹிந்தில ஏக் அப்படின்னு சொல்லணும். சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஏக். கரெக்ட். அடுத்து நம்பர் 2 2. இதை ஹிந்தில தோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? சொல்லுங்க. தோ. 3. இத ஹிந்தில தீன் அப்படின்னு சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. தீன். சூப்பர். 4. இதுக்கு ஹிந்தில என்ன தெரியுமா? சார். நம்ம டீ குடிக்கிற சார்ல வருமே, அதே மாதிரி தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல? சார். அடுத்த நம்பர் 5. ஹிந்தில பாஞ்ச் அப்படின்னு சொல்லணும். என் கூடவே ரிப்பீட் பண்ணுங்க. பாஞ்ச். நம்பர் 6 6. இதுக்கு ஹிந்தியில ச்ச. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல சத்தம்? சொல்லி பாருங்க. ச்ச. ஆமா அப்படிதான். அடுத்தது நம்பர் 7 7. ஹிந்தில சாத். கேட்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை? சாத். 8. ஹிந்தியில இதுக்கு ஆட் அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ்ல ஆடு சொல்றதுக்கு பதிலா ஆட் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஆட். 9க்கு ஹிந்தில நவ். சிம்பிள். சொல்லுங்க. நவ். கடைசியா 10 10. இதுக்கு ஹிந்தில தஸ். அவ்வளவுதான். சூப்பரா 1ல இருந்து 10 வரைக்கும் கத்துக்கிட்டோம். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாமா? நான் சொல்றேன், என் கூடவே நீங்களும் சத்தமா சொல்லணும். ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அடடா, சூப்பரா சொன்னீங்க எல்லாரும். எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். வெரி சும்மா நம்பர்ஸ் மட்டும் படிச்சா போர் அடிக்கும்ல? அதை வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க ஒரு கதை கேட்கலாம். நாம இப்போ கத்துக்கிட்ட ஹிந்தி நம்பர்ஸ வச்சு ஒரு சின்ன கணக்கு கதை, ஒரு பசில் மாதிரி கேட்கலாமா? ரெடியா? ஓகே, கதை இதுதான். ராஜுவோட டேபிள்ல 3 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. தீன்னா எத்தனை? ஆமா, 3. அப்ப அவனோட ஃப்ரெண்ட் மீனா வந்து அதுல இருந்து ஏக் ஆப்பிள், அதாவது ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டா. அப்போ இப்ப பாக்கி எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். திங்க் திங்க். கரெக்ட். 2. 2க்கு ஹிந்தில என்ன சொன்னோம்? ஆமா, தோ. சோ தோ ஆப்பிள்ஸ். சூப்பரா சொன்னீங்க. ஓகே, இன்னொரு சின்ன கதை. ராஜு கிட்ட 8 பலூன்ஸ், அதாவது 8 பலூன்ஸ் இருந்துச்சு. திடீர்னு அதுல ஏக் பலூன், அதாவது ஒன்னே ஒன்னு டப்புன்னு வெடிச்சிடுச்சு. ஐயோ, அப்ப மீதி எத்தனை பலூன்ஸ் இருக்கும்? கரெக்ட், 7 பலூன்ஸ். 7. சூப்பரா கதையெல்லாம் கேட்டாச்சு. இப்போ ஒரு குட்டி குவிஸ் டைம். அதுக்கப்புறம் நாம கத்துக்கிட்டதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு இன்னைக்கு டாபிக்க முடிக்கலாம். நான் வேகமா ஹிந்தி நம்பர் சொல்வேன், நீங்க அதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லணும். ரெடியா? ஓகே, லெட்ஸ் கோ. ஏக். ஆமா, 1. நவ். கரெக்ட், 9. சாத். 7. தீன். 3. தஸ். 10. அடேங்கப்பா, எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்றீங்களே. வாவ், சூப்பர். எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொன்னீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி நாம கத்துக்கிட்ட எல்லா நம்பர்ஸையும் ஒரு தடவை வேகமா பாத்துடலாமா? இங்க பாருங்க. ஏக்னா 1, தோனா 2, தீன்னா 3, சார்னா 4, பாஞ்ச்னா 5, ஷேனா 6, சாத்னா 7, ஆட்னா 8, நௌனா 9, தஸ்னா 10. இத மறக்கவே கூடாது. சரியா? இன்னைக்கு நாம நம்பர்ஸ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல? அடுத்த தடவை நாம என்ன கத்துக்கலாம்? பழங்களோட பேர்கள் கத்துக்கலாமா? இல்ல விலங்குகளோட பேர்களா? இல்லனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள எப்படி ஹிந்தில கூட்டுறதுன்னு பார்க்கலாமா? நீங்க என்ன கத்துக்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. நாம அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி. நமஸ்தே.